வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய டைடல் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தனியார் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தல ஒதுக்கீட்டிற்கான ஆணைகளையும் வழங்கினார். தமிழ்நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப 18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமுடிவாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்ட கிராம சபை கூட்டத்தை நாளை நடத்த தமிழக அரசு உத்தரவு. ஜல்ஜீவன் திட்டம், தீன்தயாள் கிராமப்புற திறன் மேம்பாட்டு திட்டம் ஆகியவை குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். நெல்லையில் அதிமுக கள ஆய்வுக்குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி முன்னிலையில் இருதரப்பினர் இடையே கடும் மோதல். ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. கும்பகோணத்தில் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டத்திலும் மேடையிலேயே அதிமுக நிர்வாகிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு. முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனை முற்றுகையிட்டு மாவட்ட நிர்வாகிகள் வாக்குவாதம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவின் இன்பதுரை கேவியட் மனு தாக்கல். எவரேனும் மேல்முறையீடு செய்தால் தங்கள் கருத்தை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என வலியுறுத்தல். வேலை இல்லாததால் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆருடம் பார்க்க தொடங்கியுள்ளார். திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். அவர் பகுதி நேரமாக இப்போ நான் வேற எந்த வேலைக்கும் போக முடியலங்கிறதுனால அதிமுகவுக்கு வேற வேலை இல்லைங்கிறதுனால ஆருடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கக்கூடியவங்க இதெல்லாம் பேச தான் செய்வாங்க. ஒரு பயத்திலிருந்து வரக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் அதிக நுழைவாயில்கள் இருப்பதால் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல். குழந்தை கடத்தல்கள் சம்பவங்களுக்கும் இதுவே காரணம் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. அனைத்து நியாய விலை கடைகளிலும் துவரம் பருப்பு தடையின்றி வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். பார்டர் கவாஸ்கர் முதல் டெஸ்ட் போட்டியில் 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்திய அணி. அதிகபட்சமாக நிதிஷ் ரெட்டி 41 ரன்களுக்கும் ரிஷப் பண்ட் 37 ரன்களும் எடுத்தனர். வீட்டுமனை ஒதுக்கீட்டு முறைகேடு வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் ஐ. பெரியசாமி தாக்கல் செய்த மனு. லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்களை குத்தகை முறையில் நியமிப்பது அதன் பெருமைக்கும் புகழுக்கும் முடிவுரை எழுதும் செயல். பாமக தலைவர் அன்புமணி காட்டம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு டிசம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார் புதுக்கோட்டை சார்பு நீதிமன்ற நீதிபதி கிரிஜா ராணி. அதானி குழுமத்துடன் எந்த ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை என வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல்.
கோவை வடக்கு மாவட்ட நாம் தமிழர் கட்சி கூண்டோடு விலகுவதாக அறிவிப்பு. தொடர்ந்து சீமானின் நடவடிக்கைகள் அதிருப்தி அளிப்பதாகவும் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் புகார். கடைசிக்கு நாங்கள் வாக்காளர்களாக கூட இருக்கலாம், நம்ம வெளியேறோம், அவ்வளோதான். நம்ம பொறுப்பில் இருந்ததே விலகிறோம், நம்ம பொறுப்பாளர்கள் இல்லை. நமக்கு அடுத்த கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்லேருந்து விலகிறோம். இல்லை கோவில் மட்டும் பொறுப்பாளர் மட்டும் ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. ஒட்டுமொத்த பொறுப்பாளர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் விலகிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் தீவிரமாக நடைபெற்று வரும் மாவட்ட செயலாளர்கள் தேர்வு. ஜனவரி முதல் வாரத்தில் 100 மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியாகும் என தகவல். சென்னை அடுத்த சேலையூர் அகரம் தென் கிராமத்தில் 1 ஏக்கருக்கு மேல் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த விவகாரம். என்கவுண்டர் செய்யப்பட்ட சிசிங் ராஜா வங்கி கணக்கிற்கு 40 லட்சம் ரூபாய் பண பரிவர்த்தனை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல். சென்னை கிண்டியில் அரசு மருத்துவர் பாலாஜி மீது தாக்குதல் நடத்திய விக்னேஷ் ஜாமீன் மனு தள்ளுபடி. வழக்கு விசாரணை ஆரம்ப நிலையில் உள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சென்னை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே புறநகர் மின்சார ரயில் ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலி. பிராட்வேயில் இருந்து தாம்பரம் செங்கல்பட்டுக்கு கூடுதலாக 20 பேருந்துகள் இயக்கப்படுவதாக மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சென்னை துறைப்பாக்கத்தில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள வீடுகளை அகற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு. வருவாய்த்துறையினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார். தென் தமிழகத்தில் வருகின்ற 26ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கனமழை காரணமாக தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுவதால் படகுகள் பத்திரமாக கரைகளில் நிறுத்தி வைப்பு. தூத்துக்குடி இந்திரா நகர் திருவிக்கா நகர் பகுதியில் 4 நாட்களாக தேங்கியுள்ள மழைநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம். உடனடியாக மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை. ராமநாதபுரம் மண்டபம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்த மழைநீரால் மக்கள் அவதி. ஈடுபளவுக்கு தேங்கிய மழைநீரில் நடந்து சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கிய தமிழக வெற்றி கழகத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் அருங்கால் கிராமத்திற்குள் திடீரென புகுந்த முதலையால் பரபரப்பு. நீண்ட நேரம் போராடி முதலையை உயிருடன் மீட்ட வனத்துறையினர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இதுவரை 5 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம். 18ஆம் படியேறி பக்தர்களை நேரடியாக சன்னதிக்கு அனுப்ப தேவசம் போர்டு ஆலோசனை. கேரள மாநிலம் மலப்புரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நகைக்கடை உரிமையாளரை தாக்கி 3.5 கிலோ தங்கம் கொள்ளை. திட்டமிட்டு திருட்டில் ஈடுபட்ட மர்ம கும்பலை பிடிக்க கேரள போலீசார் தீவிரம். ஆஸ்திரேலியாவில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் இணையதளம் பார்க்க தடை விதிப்பு. உலகிலேயே முதன்முறையாக சட்டம் இயற்றியுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனிஸ் பேச்சு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் மீண்டும் கைது. ஜாமீனில் வெளியே வந்த சில நிமிடங்களிலேயே பல்வேறு வழக்குகளில் கைது செய்த போலீசார். இரண்டாயிரத்து 2025, 2026, 2027 ஆண்டுகளில் நடைபெறவுள்ள IPL தொடர் போட்டிக்கான அட்டவணையை வெளியிட்டது BCCI. அடுத்த ஆண்டுக்கான IPL தொடர் மார்ச் 14ஆம் தேதி தொடங்கி மே 25ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு.
போட்டிக்கான அட்டவணையை வெளியிட்டது இந்திய கிரிக்கெட் வாரியம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 57,800 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 80 ரூபாய் அதிகரித்து 7,225 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.